ஹே வாட்ஸ்அப் கைஸ். ஸ்குட் கேம் சீசன் 2 வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு ஆசமான சீசன் அப்படின்னு சொல்ல நம்பாதீங்க. ஒரு மிட் ஆவரேஜான சீசன் தான். ரொம்ப எதிர்பார்த்ததெல்லாம் ஃபுல்லா ஓவர் வெல்மியா ஃபுல்லாமே மொக்க பண்ணிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் சீரிஸ் தான். பட் ஓகே, உண்மையிலேயே ஆசமா இருந்துச்சு. அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்ஸ், கேரக்டர்ஸ். ஆக்சுவலி நம்ம ஹீரோ கேரக்டர் நம்ம ஜியோங்வான் பேர் தெரியலங்க. ஜியோங்கன் ஐ மென்ட் கொரியன். ஸோ அவரோட ஆர்க்கு உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ அவரோட மொத்த விஷயமே இவ ஜெயிச்சுமே அவர் என்ன பண்ண மொத்த இது ஸ்கு- மொத்த ஸ்குட்கேமே டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. ஸோ மொத்த இந்த சாம்ராஜ்யமே அவர் சரிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது. ஸோ அவரோட மோட்டிவ் வந்து ஒரு பயங்கரமா காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி நம்ம பார்க்கலாம் நம்ம கேரக்டர் உண்மையிலே ஹீரோ கேரக்டர் அவங்க அது அதிகமாகவே அவங்க வெல் டவுன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு சில கேரக்டர் நீங்க வந்து மஸ்டி பாண்ட் ஆகலாம். நம்ம ஜியானோட ஃப்ரெண்டோட கேரக்டர் நீங்க ஃப்ரெண்டு கேரக்டர் அது மாதிரிலாம் ஒரு குட்டி பையன் இருப்பாரு. ஒரு நார்மலா ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. அந்த கேரக்டர் நீங்க அவங்களோட கொஞ்சம் அட்டாச் பண்ண ஆவீங்க. பட் இருந்தாலுமே அவ்வளவா கேரக்டர் அட்டாச் பண்ண யாருமே கிடையாது. பட் அவங்களோட நீங்க ஓரளவுக்கு பாண்ட் ஆவீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் கைஸ் உண்மையிலே ஆசமா இருந்துச்சு. அந்த நம்ம ஸ்குட்கேமோட சேல்ஸ்மேன் வருவாரு. அவர் வர எபிசோட் உண்மையிலே தாறுமாறு. அவர் வச்சு 2 ஒரு ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கும். உண்மையிலே ஆசமா இருக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்குட்கேம்ல காமிக்கப்பட்ட இந்த 3 கேமை விட அவர் ஆடின அந்த ரஷ்யன் சிலோட் கேமே செம்ம ஆசமா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உண்மையிலே அந்த கேரக்டரை மனசே காமிச்சிருப்பாங்க. அவர் எந்த அளவுக்கு வெறி பிடிச்ச ஒரு சைக்கோ பார்த்து. ஸோ அவர் வச்சுமே ஒரு சின்ன கருத்துமே அவங்க அழகாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மையா அந்த கேரக்டர் இந்த மொத்த ஹோல் சீரிஸ்லுமே ஒரு பெஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட். அவர் ஒரு விஷயம் வந்திருப்பாரு. பட் வந்த அந்த ஓசி ஃபுல் அந்த ஸ்க்ரீன் டைமே அவர் தான் அப்படி ஹூக் பண்ணிட்டான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலேயே ஆசமா அந்த கேரக்டர் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ உண்மையிலே ஒரு விஷயம் கிடைக்க கேட்பான். இந்த ஃபுல் சீசன் நீங்க பார்க்கலாம். அண்ட் நியூ கேம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு விதமான பாசிட்டிவ் தான். எக்கச்சக்கமான நீங்க நியூ கேம்ஸை பார்க்கலாம். நீங்க பழைய கேம்ஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பீங்க. பட் ஒரு குட்டி ட்விஸ்ட் நீங்க எக்கச்சக்கமான புது கேம்ஸையும் நீங்க அவங்க டிஃப்ரெண்டா கன்சிடர் உண்மையிலேயே ஆசமா இருந்துச்சு. பட் ட்விஸ்ட் எல்லாமே இங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஒரே ஒரு ட்விஸ்ட்டுமே எனக்கு மண்டைல ஓடிடுச்சு. நம்பர் 1 ட்விஸ்ட். அது உண்மையா நான் கன்சிடர் கூட பார்க்கல. நம்பர் 1 இவர் தான் வருவாரு அப்படின்னு நான் வந்து கன்ஃபார்ம் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ட்விஸ்ட் தான். உண்மையிலே அதுவும் ஆசமா இருந்துச்சு. அது வந்து நான் அன்பிரிடிக்டபிள். பட் இருக்கிற எல்லா ட்விஸ்ட்டுமே நீ ஈஸியாவே ஃபிட் பண்ற மாதிரி தான் அவங்க குடுக்கப்பட்டு. ஸோ அந்த அளவுக்குலாம் பெருசா ட்விஸ்ட்லாம் இல்ல கைஸ். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிரும். அண்ட் புரொடக்ஷன் குவாலிட்டி உண்மையிலே சீசன் 1 விட சீசன் 2 வந்து ரொம்ப ரொம்ப சுப்பீரியரா இருக்கு. நெறைய காசு அவங்க கொட்டி செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கோரம். சீசன் 1 விட சீசன் 2 வந்து ரொம்ப ரொம்ப கோராவ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நெறைய அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான இந்த சரி ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்க லைவா பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து நீங்க சிஜி பார்க்க முடியாது. ஃபுல்லாவே லைவா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே அதெல்லாம் வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் தான். எதுவுமே அவங்க சிஜி மூலியமா பண்ணவே இல்ல. ஸோ எல்லாமே பிராக்டிகலா அவங்க ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அது எல்லாமே ஆசமா இருக்கு. இதான் நைஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் ஆரம்பிச்சுருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டர்ஸ். எந்த கேரக்டருமே அவ்வளோ கனெக்டிவ் ஆக மாட்டாங்க. சீசன் 1ல உங்களுக்கு எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் ஃபேவரட்டா இருப்பாங்க. இவங்க சாப்பிடாத நீங்க வந்து வேண்டிப்பீங்க. பட் நீங்க அப்படி யாருமே கிடையாது. உங்க யாரோடையும் நீங்க வந்து அவ்வளவா அந்த கேரக்டர் பாண்டே ஆக மாட்டீங்க. சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஹீரோஸ் கூடயே இருப்பாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். அவங்க யாருமே சாகவே இல்ல. ஏன்னா நீங்க சீசன் 1ல பார்த்துருப்பீங்க. நம்ம யாரெல்லாம் ஹீரோட இருந்தாங்களோ எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த இதுல வந்து இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்க கடைசி வரைக்குமே உயிரோட வச்ச மாரி இருந்துச்சு. அந்த அந்த பிளாட் ஆரம்பம் சொல்லுவாங்கல்ல. அது அவங்க எல்லாருமே காப்பாத்தி இருந்துச்சு. ஹீரோ கூட இருந்தா அவங்க அத தப்பிச்சிடலாம் அப்படின்னு காமிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க டெத்த மொக்கையா காமிச்சிருப்பாங்க. நான் அந்த கல்ல வந்து இவர் வச்சிருப்பார்ல ஒரு கலகல முடி வச்சிருப்பார்ல. அவரு வந்து கேம் சாவ நினைச்சேன். பட் மொக்கையா அவர கொன்னுட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்றது? நல்ல கேரக்டர்ஸ் ஃபுல்லாமே பேஸ் பண்ண மாரி இருந்துச்சு. எந்த கேரக்டர் உங்களுக்கு பாண்ட் ஆகும்போது, நீங்க யார் சாகும்போதுமே உங்களுக்கு கவலையே துளியும் இருக்காது. சாவறான்னா சரி இறந்துட்டு போட்டோம் அவ்வளோதான். அப்படியே இருக்கும். அவங்கலாம் பணத்துக்கு அடிச்சுப்பாய்ங்க. எதுக்கு மோட்டிவே இல்லாம இந்த லூஸ் மாரி வச்சுட்டு இருப்பாய்ங்க. அந்த பக்கம் டீம், எக்ஸ் டீம்ல இருப்பாய்ங்க. லூஸ் மாரி பேசிட்டு இருப்பாய்ங்க. டேய் உனக்கு பணம் வேணா நீ ஆயிட்டு போடா அந்த மாரி இருக்கும். ஒரு பணத்துக்காண்டி ஒரு ஒரு மோட்டிவ் இருக்காது. ஒரு பணம் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மோட்டிவே இந்த சீசன்ல ஒழுங்கா காமிக்கப்படல. அண்ட் ஹீரோ மோட்டிவ் என்னையா உனக்கு வேணும்? அவர் உள்ள வரும்போது இந்த கேம்ம ஸ்டாப் பண்ணணும். அந்த கேம் மொத்தமாவே அழிக்கணும்னு நான் நினைச்சா வருவாரு. அப்புறம் அவரே கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. அவர் அந்த கேம் எப்படி ஆடணும்? எப்படி இது தப்பிக்கிறது? அப்படின்னு அவர்ல அதுல பிஸி ஆயிட்டாரு. இந்த மொத்த கேம அழிக்கிறது பதிலா அந்த கேம்லயே அவரு விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. இது எதுக்கு வந்தாரு? அந்த எல்லா கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இத நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுன்னு அவரு லூசு மாரி படுத்திட்டு இருக்காரு. அப்ப ஏன் வந்த? என்ன இந்த கேம நிப்பாட்டு அங்க தான் வந்த. கேம உள்ள சொன்னா கேட்பாய்ங்களா? இவன் அவன் கஷ்டப்பட்டு அந்த கடப்பட்டு உள்ள வந்திருக்கான். அவன்ட்ட போய் நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட வேணாம். அறிவு இருக்கா? அவரு சொல்றாங்க நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லுவாரு. நிப்பாட்டவே மாட்டாய்ங்க.
அது தேவையில்லாத விஷயம். எல்லா கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ஓட்டிங் நடத்துவாங்க. அத வச்சு கிட்டத்தட்ட அத வந்து குறைச்சாலே, நீங்க ரொம்ப எபிசோட குறைச்சிடலாம். சும்மா இழு இழுன்னு இழுப்பாங்க. நரேட்டிவா இருக்கும். அப்படியே அவங்க கையில அமுக்குறது, போகுதுன்னா அதுவே கிட்டத்தட்ட 1 ஹவர். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நரேட்டிவா ஒரு லேக் எடுக்க டைமா இருந்துச்சு. உண்மையிலே அதெல்லாம் கடுப்பா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு டைம் இருந்திருக்கலாம். போன சீசன்ல பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு வட்டம் ஓட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிரும். பட் நீங்க ஓட்டிங்கா நடந்துட்டு இருந்தீங்க. நான் எப்படியோ போகும்போதே தெரிஞ்சு போது திரும்பி ஓட்டியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்ப வெறுப்பா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது இரிட்டேட்டிங்கா அந்த சீசன் ஃபிட் பண்ண வச்சுச்சு. அண்ட் ஹீரோ வந்து கேம ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, அவர் கடைசியில சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு போயிடுவாரு. ஸோ மொத்தம் இறந்தாலும் பரவால்ல நம்ம வந்து அவன கொன்னே ஆகணும். மேல இருக்கவன கொன்னே சொல்லிட்டு, கீழ இருக்கிற பாதி பேர் அவர் டீமையே இறக்க வச்சுருவாரு. அவங்க இறந்தாலும் பரவால்ல தம்பி. நம்ம ஃபைட் நடக்கும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. சில கேரக்டர்ஸ் அவரே அவரோட கொள்கைக்கே ஒரு மாறா பண்ற மாரி காமிக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முகம் சுளிக்கிற மாரி இருந்துச்சு. இந்த கேரக்டர் அப்படியே மாத்துட்டாய்ங்க. ஹீரோட கேரக்டர் அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது செம்மையா, தலைவன் பயங்கரமா இருக்கான்யா. இவ்வளோ செலவு பண்றான்யா அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் கேரக்டர் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஸோ உண்மையா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசு உண்மையிலே அது என்ன சொல்றது? நம்ம போன சீசன் பார்த்துருப்போம் அந்த கேரக்டர. ரொம்ப ரொம்ப அவங்களே மோசம் பண்ண மாரி இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் பிடிக்கல. அண்ட் எந்த கேரக்டருமே அந்த கேரக்டர் டெவலப்மென்ட் ப்ராப்பரா கிடையவே கிடையாது. யாருமே ஒரு மனசுல நிக்கிற மாரி இந்த கேரக்டர் இருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம ஆக்சுவலி அந்த ஒரு அந்த போலீஸ் கேரக்டர் இருப்பாரு. அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. போன சீசன்லயாச்சும் அவருக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணிருக்கும். வில்லனோட அண்ணன், வில்லனோட தன்மையை காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிலி அது கூட முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவர் உள்ள போய் தான் அவர் உள்ள போய் தான் இந்த மாஸ்க் போட்டு எப்படி இருக்காங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கும். பட் இந்த இதுல அவர ஒழுங்காவே யூஸே பண்ணல. கடைசி வரைக்கும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காரு. கப்பல்லயே வாழ்றாரு. கப்பல்ல தான் இருக்காரு. சுத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர வச்சு ஒண்ணுமே பண்ணவே இல்ல. அவரு இந்த இந்த ஸ்டோரிக்கு தேவையே கிடையாது. இல்லாம ஒரே மாரி தான் இருக்கும். அதுவுமே கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அண்ட் ட்விஸ்ட் எல்லாமே பிரெடிக்டபிள் கைஸ். எதுவுமே ஹாவலா கிடையாது. எல்லாமே இவன் தான் மாறா போறான். இவன் தான்டா வில்லன் அப்படி எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு ரொம்ப ட்விஸ்ட் தான் உங்களுக்கு. அவ்வளவா இந்த கேம இன்ட்ரஸ்டிங்கா மாத்தல. அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்லாம் எப்பா தல வலிக்குதுப்பா. ஃபுல்லா கன் ஷூட்டிங் சவுண்ட் மட்டும். டப 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 மட்டும் தான். ஒரு மொக்க கேரக்டர் டெவலப்மென்ட் எதுக்கு வச்சாங்க தெரியல. ஏன்டா இவ்ளோ பெருசா குற்றம் நடத்துறாய்ங்க. அவங்கள கொல்ல முடியுமா? அது இல்லாம ஹீரோ போவாரு. வில்லன் போவாரு. ஸோ அதெல்லாம் அவங்க என்ன சொல்லி அந்த கிளைமாக்ஸே அவங்க கிளம்ப்ஸியா மாத்திட்டாங்க. ஒரு மாரி கிட்டத்தட்ட ஒரு இந்த 4 கேம் ஆடியிருப்பாங்க. 3 கேம் ஆடியிருப்பாங்க. அது சம்மந்தமே இல்லாம கிளைமாக்ஸ் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே ஸ்டோரிக்கு அத ஆடப்பே டிரைவ் ஆகல. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி சீசன் 2 வந்து சீசன் 1க்கு ஒரு விதமான ஆட் அப்போ ஒரு மண்ணும் படல. நீங்க சீசன் சீசன் 2 பார்க்கவும் தான் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது கைஸ். நீங்க சீசன் 1ல என்னென்ன கேள்வியா கேட்டிருப்பீங்க? இவங்க யாரு? நார்மலா வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க? எதுவுமே அவங்க எக்ஸ்பிளைனே பண்ணல. எதையுமே அவங்க டச்சே பண்ணல. சீசன் 1ல உங்களுக்கு என்ன கேள்வி இருந்துச்சோ, அதோட அதிகமா சீசன் 2ல உங்களுக்கு கேள்வி இருக்கும். அதோட ஆன்சர் சீசன் 2ல இருக்கவே இருக்காது. உங்களோட கேள்விக்கு இங்க பதில் கிடையவே கிடையாது. கேள்விகளுக்கு எல்லாமே அதிகமான கேள்வி மட்டும் தான் இங்க கொடுக்கப்படும் தவிர, எந்த விதமான அந்த ஆன்சரையும் அவங்க பண்ணவே இல்ல. அவங்க இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண பேர்லாம் ஒண்ணுமே பண்ணவே இல்ல. அதான் வந்து நிஜமே. இந்த எந்த விதமான ஆடப்புமே இதுல இல்லவே இல்ல. நீங்க சீசன் 2 ஒரு தேவையில்லாத ஆட்ன்னு சிம்பிளா சொல்லிடலாம். ஏன்னா, எந்த விதமான ஆடப்புமே இதுல ஆடே ஆகல. நீங்க பார்த்திருப்பீங்க இந்த கேம்ஸ் போன சீசன்ல பயங்கரமா இருக்கும். பட் இதுல வந்து நீ ஜெயிச்சனா இவரோட இருப்ப, தோத்தனா இறந்து போயிடுவ. அவ்வளவுதான். இந்த பிட்ரயல், துரோகம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், பாண்டிங் எதுவுமே கிடையாது கைஸ். ஒரு கேம் கூட ஆசமா இருக்கும். இந்த 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல கால்ல கை கட்டிட்டு. அது மட்டும் ஆசமா ஒரு கேமா இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மத்தபடி எந்த கேமுமே இந்த பாண்ட் அளவுக்கு இல்ல. ஒரு பிட்ரயல் கேம் அந்த மாரி எந்த மாரி கேமுமே அனுப்பவே பண்ணல. ஸோ சிம்பிளி இட்ஸ் டிசப்பாயிண்டட் சீரிஸ் அப்படி சொல்லலாமா? கன்ஃபார்ம் சொல்லலாம். எனக்கு இது வந்து ஒரு மிட் ஆவரேஜ் தான் உண்மையிலே. நான் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் guys. உண்மையிலே நான் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சீசன் 1 வந்து ஒரு அன்னெசசரி ஒரு பிளாக் பஸ்டர். பட் சீசன் 2 வந்து அப்படியே வெளிய இது. அதாவது சீசன் 1 2க்கும் டே நைட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நிச்சயமா அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் குறை சொல்லல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கிளிக் பண்ணுங்க. உங்களோட ரிவ்யூஸ் என்ன? அதையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒரு இடத்துல ஆசை பார்க்குறேன். அண்டில் பை பை.